ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். இது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அதுக்கும் மண் சட்டி அடுப்பில் வச்சு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சது, கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு வெடிச்சதையும் கருவேப்பிலை ஒரு இனுக்கு வரமிளகா ஒன்று போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டுங்க. பெரிய வெங்காயம் விட சின்ன வெங்காயம் போட்டோம்னா குழம்பு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. அதனால் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தாங்க போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு பெரிய வெங்காயம் இருந்தால் கூட போடலாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததையும் தக்காளி 3 தக்காளி போட்டுக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுறலாங்க. உப்பு போட்டு தக்காளியும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் இது மூடி வச்சோம்னா தக்காளி நல்லா குலைவாக வெந்து வருங்க. பாருங்க, நல்லா குலைவாக வெந்து வந்துருச்சு. மூடி வச்சுருந்தாலும் அப்பப்போ எடுத்து இப்படி மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. முருங்கைக்காய் போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. முருங்கைக்காய் எப்பவுமே பெரிய முருங்கைக்காய் விட சின்ன முருங்கைக்காய் தான் நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சின்ன முருங்கைக்காய் தான் எடுத்துருக்கிறேன். பாருங்க, இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. அது கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். அது வெந்து வரங்காட்டியும் நம்ம போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா ஒரு மட்டை கலந்து விட்டுறலாங்க. இப்போ சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாங்க. பாருங்க, காயெல்லாம் ஓரளவு வெந்து வந்துருச்சு. அரைச்சிக்கிட்டு வந்த தேங்காய் சோம்பு சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துருக்குறேங்க. அதை ஊற்றிடலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாங்க. மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அது இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது பாருங்கள். இப்போவே வாசனை சூப்பராக இருக்குது. இட்லி, தோசை, சுடு சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.